Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. இப்போ வந்து ஒரு பட்டுப்பாவாடையோட டாப் ஸ்டிச் பண்ணுறதை பார்த்துட்டு இருக்கோம். ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து ரொம்ப சிம்பிள் நெக் டிசைன் பேட்ச் ஒர்க் வச்சு லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு. பேக்குக்கு நான் இந்த மாதிரி நெக் டிசைன் பண்ணியிருக்கேன். அது நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ரெண்டுத்தோட நல்ல பக்கமும் ஒன்று ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி வச்சுருக்கேன். இல்லை இந்த ஹேங்கிங்ஸை வந்து உள்ளேயே வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த ஹேங்கிங்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நாட்டோட எண்டை வந்து இந்த ஷார்ப்பாக இருக்கிற இடத்துல உள் பக்கமாக வச்சுட்டேன். நம்ம இப்போ வந்து இந்த நெக் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். நெக் ஷேப் வந்து கலையாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பின் பண்ணிக்கலாம். அப்போ ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ கரெக்டாக இந்த எட்ஜில் வந்து அந்த ஷேப்போட எட்ஜில் அந்த நாட்டை வச்சு நல்லா லாக் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு டர்னிங்ஸ்லையும் நீடில் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலையும் அந்த நாட்டை வந்து கரெக்டாக லாக் பண்ணிவிட்டு ஷேப் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ உள்பக்கத்தை வந்து அப்படியே இந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வந்து உள்பக்கமாக ஒரு சின்ன சின்ன கட்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நாட்ஸ் கொடுத்துக்கலாம். அப்போ தான் திருப்பறதுக்கு ஈஸியாக இருக்கும். தையலில் படாமல் இதை வந்து பொறுமையாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இப்போ அதை திருப்பறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸை வந்து உள்ளேயே நம்ம வந்து வைக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு ஷோல்டரில் கிளாத்தெல்லாம் அந்த சீம் அலவன்ஸ்லாம் தெரியாமல் இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு அப்புறமா நம்ம வந்து கிளாத்தை வந்து திருப்ப போகிறோம். ஸோ அதை எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இந்த லைனிங் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பீஸோட ஃப்ரண்ட் சைடு இந்த ஃப்ரண்ட் பீஸோட ஃப்ரண்ட் சைடை இது மேலே இப்படி வச்சிடலாம். இதை வச்சுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பக்கத்தையும் இதுக்குள்ளே இப்படி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். இதை நல்லா கரெக்டாக டைட்டாக வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஷோல்டர் ஸ்லோப்லாம் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் டேரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கத்தையும் அதே மாதிரி வந்து ஷோல்டரில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு பக்கத்துலையும் 2 தையல் போட்டுக்கோங்க எப்போவுமே. ஃப்ரண்ட் பீஸை இந்த மாதிரி உள்ளே கொடுத்து திருப்பிக்கலாம். ஆக்சுவலி நம்ம பேக்கில் வந்து பட்டன் கொக்கி தான் தைக்க போகிறோம். பட் இந்த நெக் மாடலுக்காக பேக் பீஸை கட் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஷோல்டர் அண்ட் இந்த நெக் டிசைனில் மட்டும் மேல் தையல் போட்டுக்கிறேன். ஸோ நல்லா இந்த கார்னரில் அகெயின் அந்த நாட் வந்து நல்லா லாக் ஆகிற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு சென்டரில் 2 ஸ்டிச் போட போகிறோம். சென்டர்லேருந்து 1 பாயிண்ட் இந்த பக்கம் அந்த பக்கம் டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி. தென் சைட்லேயும் இந்த ஹார்மோலும் இந்த பாடி சைட்லேயும் 2 பக்கத்துலேயும் அதையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக மேல் தையல் போட்டாச்சு. எக்ஸஸாக இருக்கிறத கம்ப்ளீட்டாக ட்ரிம் பண்ணிக்கலாம். சென்டரில் 2 தையல் போட்டிருக்கோம். இந்த பக்கம் அந்த பக்கம் ஒன்று கரெக்டாக இப்போ எக்ஸாக்டாக சென்டரில் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பட்டன் பட்டி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு லென்த்தி கிளாத் எடுத்து 2 பீஸ் எடுத்து இந்த மாதிரி எல் ஷேப்க்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கார்னர் இந்த மாதிரி ஷேப் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து மேல் பக்கமாக இப்படி வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட்டாக. இது நம்ம மேல் பக்கமாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதை உள் பக்கமாக திருப்பி இப்படி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ தட் நமக்கு வெளியில் வந்து ஒரு 1/2 இன்ச் தெரியும். ஸோ ஒரு பக்கம் நம்ம இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னொரு பக்கத்தில்
ஜஸ்ட் ஒரு சின்ன லைனிங் பீஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டாலே போதும். ஏன்னா பிகாஸ் அது வந்து உள்பக்கம் கம்ப்ளீட்டாக அந்த துணி போயிடும். ஒரு சின்ன லைனிங் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதே வந்து ஓரத்தில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை அப்படியே பேக் சைடாக ஓப்பன் பண்ணி மேல் பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஓரத்தில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதை நல்லா வந்து பதிய வச்சு இந்த பக்கமாக ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பேக் பட்டன் பட்டியை ஒன்று மேலே ஒன்று செட் பண்ணி பார்க்கலாம். கீழ்ப்பக்கம் கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரஸாக இருக்குது, அதை மட்டும் ஈவனாக ட்ரிம் பண்ணிக்கலாம். பேக் நெக் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறது உங்களுக்கு ஈஸின்னு தோணுச்சுன்னா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக வந்து இதுக்கு ஒரு சின்ன பஃப் ஸ்லீவ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் your love and support. See you all in my next video. Have a great day.